வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பியர் குரூப் ப்ரெஷர் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், சோஷியல் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் சோஷியல் நார்ம்ஸில் வாட் இஸ் தட் வி ஹவ் பீன் எக்ஸ்பெக்டட், நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறது இந்த சமுதாயம் அப்படின்னு. முதல்ல சோஷியல் நார்ம்ஸ்னால் என்ன? இட் இஸ் தி அக்செப்டபிள் நார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸபிள் பிஹேவியர் இன் எ கிவன் குரூப். ஒரு சமுதாயத்தில் இருக்கோம், ஒரு கல்ச்சரில் நம்ம இருக்கிறோம், பங்கு பற்றிக்கிறோம், நம்ம இருக்கிற ஒரு கலாச்சாரத்தில் இருக்கோம். அந்த கலாச்சாரத்துக்குன்னு ஏற்புடைய பழக்க வழக்கங்களை நாம் என்ன பண்ணோம், வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு மாறாகவோ எதிராகவோ இல்லை அதற்கூட தரம் தாழ்ந்ததாகவோ நம்ம இருக்கக்கூடாது. ஒரு கேர்ள் என்ன எப்படி இருக்கணும், ஒரு பாய் என்ன எப்படி இருக்கணும், பாய்கிட்டேருந்து என்ன விதமான நார்ம்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம், ஹவ் யூ வில் பி ரோல் மாடலாக இருக்கணும், லீடர்ஷிப்க்கு தயாராக இருக்கணும். அப்புறம் எந்த வேலையும் சிறப்பாக செய்யணும். எதற்கும் மாற்று கருத்து இருக்குது, அதை நம்ம தயார் பண்ணிக்கணும். இந்த கருத்து ஏற்புடையதாக இல்லை என்றால் இதற்கு மாற்று கருத்து ஒன்று தயார்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா மாற்று கருத்து இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குது, அது அக்செப்டபுள் லெவலில் இருக்கா இல்லையா. அது மாதிரி டூ மெனி திங்ஸை இந்த சேம் லைன் இன்டெப்த்து பார்க்குறதா இருந்தாலும், இல்லை லைட்டர் வெயினில் அவுட்டர் சர்க்கிளில் மட்டும் செய்திகளை பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும், தெர் இஸ் அ நார்ம் பிஹைண்ட் இட். ஒரு பெரியவங்களை பார்த்தா எப்படி செய்யணும் அப்படின்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு சோஷியல் கெட் டுகெதரில் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு எக்ஸிபிட் யுவர் பிஹேவியர், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த கேட்டகரியில் இருக்கணும். இதில் நம்ம ஒரு வார்த்தை தேர்த்துக்கிட்டோம், எக்ஸ்பெக்டேஷனில். வாட் இஸ் தட் யூஆர், நீங்கள் என்ன சமுதாயத்தில் ஒரு கெட் டுகெதரில் சோஷியல் கேதரிங்கில் என்ன எதிர்பார்க்குறங்க, அந்த கேதரிங்லேருந்து அவங்க நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆர் வி அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன் லெவல், ஆர் வி அப் த மார்க் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு சமுதாயத்தில் என்ன க்ரீட் எவ்ரிபடி, எ ஸ்மைல் காஸ்ட் நத்திங், இதெல்லாம் சில பதிவுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். க்ரீட் எவ்ரிபடின்னு சொல்லும்பொழுது அது எல்லாரும் என்ன இருக்கணும், எல்லோரும் என்புற்று இருக்கவே நினைப்பதே அல்லாமல் யானொன்றறியேன் பராபரமே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் சௌரியமாக இருக்கணும், எல்லாரும் இனிமையான பழக்க வழக்கங்களோடு இருக்கணும், எல்லாரும் இனிமையாக பழக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற பழக்கம் உண்டு. இதில் என்ன நார்ம்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் அப்படி தானே இருக்குன்னு. ஆனால் இல்லையே, நிறைய பேர், நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க மட்டும் சௌரியமாக இருந்தால் போகிறோம், அந்த சௌரியத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அதுக்காக எதை வேணால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த சோஷியல் நார்ம்ஸில் அங்கே ஒரு பெரிய டீலிங்க்கு வருது, அது பெரிய என்ன பண்ணுது, கட்டு கொடுக்குறது. அந்த கட்டுனால அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு வேல்யூஸ் இருக்கே, தட் கோஸ் டவுன், இட் கோஸ் இன் பிட்வீன் த கட்ஸ், அதில் போயிடுது, வெளியில் போயிடுது. அப்போது அவங்களோட அந்த ரிலையபிலிட்டி ஆஃப் பிஹேவியர் இருக்கே, தட் ஆல்சோ கோஸ் டவுன். அப்போ என்னாச்சு, ரிலையபிலிட்டி இல்லைன்னா வேலிடிட்டியும் இல்லை. முதல்ல வாட் இஸ் வேலிடிட்டி? ஒரு சாமானை நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம், ஒருத்தரோட பழக்க நடத்தைகளை சீர்தூக்கி பார்க்குறோம். அதில் என்னென்ன இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், எப்போவும் ஒரே போல் பிஹேவியர் இருக்கணும். அதாவது குவாலிட்டி வைஸ், அதாவது எப்படி அந்த வார்த்தை ஒரே போல் இருக்கணுன்ற வார்த்தைக்கு எப்படி அண்டர்லைன் பண்ணணும்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான என்ன அடுத்தவங்களுக்கு இனிமை மட்டுமே தரக்கூடியதான பிஹேவியரை நம்ம வெளிக்காட்டணும், வெளிப்படுத்தணும். அதுதான் தேவையானதாக இருக்கும். ஆனால் அதை விட்டு நம்மளோட பழக்க நடத்தையினாலையோ நம்மளோட பிஹேவியர், அதாவது பழக்க நடத்தையும் பிஹேவியர்ன்றது வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதில் எந்த விதமான ஒரு ரஃபியன்ஸும் காட்டிக்காமல். ஏன்னா நம்ம ரஃபாக இருக்கணும்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு அது மன வருத்தமாக இருக்கணும். அதாவது ஒரு பெரியவங்கள இருக்கிறாங்க, அவங்க பெரியவங்கள்ட்ட நம்ம பழகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இனிமையாக தான் பேசணும். நான் என்ன அவங்களுக்கு பேசினா என்ன, நான் என்ன அவங்களுக்கு ஸ்லேவா, அடிமையா அப்படின்னு? இல்லை, அடிமையெல்லாம் கிடையாது. சாதாரணமாக பேசணும் என்று சொன்னால் பொலைட்டாக தான் பேசணும். நான் உங்களுக்கு எதனா வேணுமான்னு சொல்லுங்க, என்ன வேணுமோ வாங்கி தரேன், என்ன வேணுமோ செய்து தரேன் அப்படின்னு சொல்கிறதுனாலே அவங்க நம்மள்கிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு வேலை வாங்குவாங்களா? இது தேர் ஆல்சோ ஹைலி ரிஃபைன்டு. அதனால் என்ன பண்ண முடியாது, நான் இதெல்லாம் செய்து தரேன், டு நாட் எசிடண்ட் இருக்க வேண்டாம், எசிடேட் பண்ண வேண்டாம், எனக்கு என்ன வேணும் அதெல்லாம் வேணுமா கேளுங்க, அதை நான் தயாராக பண்ணித்தரேன். ஜஸ்ட் யூ கேன் கால் மீ அட் எனி டைம், எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு சகாயம் பண்ணித்தரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுனால அந்த சோஷியல் நார்ம்ஸில் என்ன இருக்குது, நம்ம அதுபோல் பெரியவங்கள்ட்ட பவ்யமாக இருக்கோம், அவங்க என்ன அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க.
இது வந்து வகுப்பில் ஒரு சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆசிரியர் பாடம் சொல்லுவாங்க, அந்த பாடத்தை நம்ம கேட்டுக்கிறோம், அதில் இருக்க டவுட் இருந்தால் கேட்குறோம், இல்லைன்னா டவுட் கிளியர் பண்ணிக்கலன்னா அந்த என்ன சொல்லிக் கொடுத்தாங்க புரிஞ்சுதோ அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம எழுதுகிறோம். அது கணக்கு ஆசிரியர் இருந்தாலும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்டு. ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்டு. அதனால் எதிர்பார்ப்புகள் இருக்கும்பொழுது அதை நம்ம சிறப்பாக செய்யணும். இங்கே வந்து எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றம் தான் வரும்ன்ற அந்த ஃப்ரேஸை இங்கே பயன்படுத்த முடியாது சோஷியல் நார்ம்ஸில். எப்போவுமே சோஷியல் நார்ம்ஸ் எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கக்கூடிய செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் ஒரு குரூப்பில் ஒரு எக்ஸ்பெக்டட் லெவல் வச்சுருப்பாங்க. ஒரு லைன்ஸ் கிளப் போகிறோம்னு வைங்களேன், லைன்ஸ் கிளப்பில் என்ன நார்ம்ஸ் இருக்கும்? எல்லோரும் ஒன்று போல் பழகணும், அங்கே வந்து இருக்கிற செய்திகளை பகிர்ந்துக்கணும், ஏதாவது ஒரு சோஷியல் காஸ்க்காக செய்யக்கூடிய ஒரு சர்வீஸாக இருந்தால் அந்த செய்ய போகிற சர்வீஸ்க்கு எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும். என்னால் முடியாது, இஷ்டம் இல்லை, ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே எதிர்பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம் என்ன சொன்னால் அந்த சர்வீஸில் we may not be interested but we are supposed to contribute. சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை செய்வாங்கன்னு சொன்னால் அப்போவும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு இஷ்டமாக இருக்குது, நம்ம விருப்பப்பட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். சில ஆங்கிளில் சில பர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு சிலதெல்லாம் புரியல, இல்லாட்டி நான் விருப்பம் இல்லைன்னா அந்த நேரத்துலையும் since we are one of the member of the group we are supposed to give the contribution இருக்கணும். அந்த நார்ம்ஸ்க்கு அந்த நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து சமுதாயத்துக்கு சிறப்புடைய எல்லா செய்திகளும் நம்ம பகிர்ந்துக்க முடியும். இதில் அந்த சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி இருக்குன்னா இதே மாதிரி ஒரு பியர் குரூப்பில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அங்கே என்ன நார்ம்ஸ் இருக்கும்னா அங்கே இருக்கிற அந்த நெகட்டிவ் பிஹேவியர் இருந்தாலும் பாசிட்டிவ் பிஹேவியர் இருந்தாலும் we should be in the, if you want to be in that group we should stick to that rules and அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு குறைவு வராமல் நம்ம நடந்துக்கணும். ஸோ அதனால் சோஷியல் சேஞ்சுன்னு வரும்பொழுது இது எல்லாத்தையும் பாசிட்டிவான நிலவில் பாசிட்டிவான ஒரு எதிர்பார்ப்புகளோடு நம்ம முயற்சிகளை செய்து கொண்டு வந்தால் நாளடைவிலே சிறப்பான மாற்றங்கள் நிகழும் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.